வி ஹாவ் டு கோ ஃபார் இட், வேறு வழி கிடையாது. இல்லை இவங்க வந்து திரும்ப எப்படியாச்சும் விஜய் ஆட்சியிலேருந்து இறக்க பார்க்குறாங்க அப்படின்னு அதுக்காக இவங்க கூட்டணி வச்சாங்கன்னா என்றைக்குமே டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஜனங்க முன்னாடி போய் ஓட்டு கேட்டு நிற்க முடியாது. அண்ட் செகண்ட் விஷயம், இவங்க எந்த அளவுக்கு அப்போஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு விஜயோட இமேஜ் வந்து பப்ளிக் மத்தியில் உயர்ந்துகிட்டே போகும். ஸோ அது வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கும் தெரியும். அதனால் அவங்க இந்த தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் அரசியல் பண்ண கட்சி கண்டிப்பாக இதெல்லாம் யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் யோசிக்காமல் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா நாம தான் இருப்போம். ஏன்னா முதல்வன் படம் பார்த்துட்டு அதில் வர சீன் திரும்ப ரீக்ரியேட் ஆகிடும்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் நம்ம. அதில் வர இன்னொரு சீன் ரீக்ரியேட் ஆகும், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். பட் எல்லா எதிர்கட்சிகளும் கைகோர்த்து விஜய் எதிர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. பிகாஸ் அவங்க பொலிட்டிக்கல் ஊறி போன கட்சி. தே வில் திங்க் த கான்சிக்வன்சஸ். இப்போ இது நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குன்றதை பற்றியும் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அண்ட் தேர்ட், இது ஒரு டிவிக்காரன் சொன்னது தான். கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. அண்ணா எல்லா கோட்டையும் அழிச்சிருந்தா திரும்ப முதல்ல இந்த ரீஎலெக்ஷன் வைக்கட்டும்ண்ணா, நம்ம ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிப்போண்ணா அப்படின்றான். தம்பி ருக்கோ ஜாரா. பிகாஸ் இப்போ உங்களுக்கு விழுந்த ஓட்டு க்ளீன் ஸ்வீப், க்ளீன் விஜயோட அலை தான் ஃபுல்லாக வீசிச்சு அப்படின்னா டிவிக்கே ஒரு 170லேருந்து 200, டிஎம்கே ஒரு 10, ஏடிஎம்கே ஒரு 13 அப்படி தான் சீட் வந்திருக்கும். பட் இப்போவும் டிஎம்கேக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட்டில் இருக்காங்க, ஏடிஎம்கேக்கு இப்போவும் இருக்காங்க. அதனால தான் பார்த்தோன்னா விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைச்சாலும் அது ஃபுல் மெஜாரிட்டியாக போகாமல் ஹோல்டில் இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்புறம் என்ன நடக்கும்ன்ற விஷயத்துக்கு நான் வரேன். நாளைக்கே இன்னொரு எலெக்ஷன் வச்சிட மாட்டான். இன்னொரு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சில ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி 6 months கவர்னர் ரூல், பிரசிடென்ட் ரூல் வரும். ஏன்னா ஒரு எலெக்ஷனுக்கு உண்டான செலவை பாரு, இதுக்கெல்லாம் காசு உங்கள் ஒப்பனா கொடுப்பான் அப்படின்னு கேட்க தோணுது. ஒரு எலெக்ஷனுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 1500 1700 கோடி செலவு ஆகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று, மற்ற கட்சிங்க கருப்பு பணமாகவோ இல்லை மறைமுகமாகவோ ஜனங்களுக்கு கொடுத்த பணம், அப்புறம் மாநாடு, இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுது. ஸோ ஆல் ஓவர் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி பிரச்சாரம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எல்லா கட்சிகளோடதும் சேர்த்து பார்த்தா இது அவங்க யாரும் அஃபிஷியலாக கொடுக்க மாட்டாங்க. பட் அன்அஃபிஷியல் கேல்குலேஷனில் பார்த்தா ஒரு 15,000 கோடி வரும். இது எல்லாத்தையும் திரும்ப செலவு பண்ணுறதுக்கு அந்த கட்சிகளும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அண்ட் திரும்ப ஒரு 1500 கோடி செலவு பண்ணுறது வந்து இந்தியாவுக்கு தான், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தான் அகைன் வரி பணம் லாஸ். ஸோ அது நடக்கணும்னு சொல்லிட்டு யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் பிரசிடென்ட் ரூலை கொண்டு வருவாங்க. பிரசிடென்ட் ரூல் அப்போ என்ன ஆகும்னா இங்கே நடக்க வேண்டிய எந்த ஒரு ஸ்கீம்ஸ், அதாவது ஏற்கனவே ப்ரீவியஸ் கவர்மெண்ட் போட்டு வச்சுருந்த எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கண்டினியூ ஆகாது. புதுசாக தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிற